வணக்கம், வெல்கம் டு சாய் ஸ்ரீ ஈஸி சமையல். பிரியாணினாவே எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சிக்கன் பிரியாணியை ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்கவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சாய் ஸ்ரீ ஈஸி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சிங்க. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிங்க. எண்ணெய் சூடானதும் 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்து பொன்னிறமாக வறுத்துக்குங்க. 5 நிமிஷம் மிதமான சூட்டில் வதக்குனிங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடும். வதங்கின வெங்காயத்தை இது போல் வடிகட்டிட்டு எடுத்துக்கோங்க. எல்லா வெங்காயத்தையும் வடிகட்டிட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வெங்காயம் இருந்தால் பரவாயில்ல. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் வதக்குனிங்கன்னா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடும். 4 மீடியம் சைஸு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதங்குனீங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அது கூடவே மசாலா பொருளையும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. மசாலா பொருள்லாம் நல்லா வதங்கின பிறகு வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 கிலோ சிக்கனை இந்த மசாலா கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. சிக்கனை மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கின பிறகு இது கூட தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு மிதமான சூட்டில் வேக வச்சுருங்க. இடையில அடிப்பிடிக்காமல் இருக்க கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ தான் பிழிஞ்சு எடுத்தாலும் ஓரளவுக்கு தண்ணி வந்துடும். இதில் நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை. அந்த சிக்கனில் இருக்க தண்ணியிலேயே சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு பாருங்கள். மிதமான சூட்டில் 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா போதும். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடும். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை இறக்கிட்டு நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. நெய், எண்ணெய் 2 சூடானதும் 4 கிராம்பு, 1 பெரிய ஏலக்காய், 4 சிறிய பட்டை துண்டு, 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க. இதெல்லாம் நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிக்கும். அப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிதமான சூட்டில் 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க. சாதம் வடிக்கும் போதே உப்பு சேர்த்து தான் நான் வடிச்சிருக்கேன். அந்த உப்பு பத்தாது. 1 டீஸ்பூன் மறுபடியும் இது கூட உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வடித்த பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சாதத்தை அள்ளி தனியாக வச்சுருங்க. செஞ்சு வச்சுருக்க சிக்கன் மசாலாவை இந்த சாதத்து மேலே வச்சுருங்க. வறுத்து வச்சுருக்க வெங்காயத்தை இது மேலே தூவிக்கோங்க. அள்ளி வச்சுருக்க இந்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து அதுக்கு மேலே பாக்கி இருக்க வெங்காயத்தையும் இது மேலே சேர்த்து கொஞ்சம் புதினா கொத்தமல்லி சேர்த்து அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து மூடி போட்டு மிதமான சூட்டில் 5 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா சுவையான பிரியாணி ரெடி ஆகிடும். நீங்களும் கண்டிப்பாக இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணியை இறக்கிக்கலாம். ஒரு முறை பிரியாணியை இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இதே மாதிரியே செய்வீங்க. அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சி போயிடும். நார்மலாக செய்கிற பிரியாணியோட இந்த பிரியாணிக்கு தான் எங்கள் வீட்டில் டிமாண்ட் அதிகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.